Hey all, vanakkam and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு ஒரு நார்த் இந்தியன் கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம். ஆலு and கோபி யூஸ் பண்ணி பண்ற ஆலு கோபி மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் ingredients தேவை, எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்மளோட ஆலு கோபி மசாலாக்கு ஒரு காலிஃப்ளவரை நான் வந்து வெந்நீர்ல போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 4 பேருக்குங்கிறதுனால 4 பொட்டேட்டோ சேர்ப்போம். ஆலூஸ் அதையும் வந்து ஸ்கின் பீல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை கட் பண்ணி இங்கே வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியறதான்னு தெரியலையே, ஒரு செகண்ட். இங்கே வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கேன். அதில் இந்த பொட்டேட்டோஸை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு பாயில் பண்ணி, ஒரு 5 to 7 மினிட்ஸ், அதாவது அது ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்ல பொட்டேட்டோஸை ரொம்ப பெருசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இந்த சைஸ் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது பொட்டேட்டோஸ் கட் பண்ணியாச்சு. இந்த தண்ணி கொதிக்க அடித்தேன். இந்த தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பொட்டேட்டோ வேகரைச்சி, அந்த உருளைக்கிழங்கு வேகரைச்சி அதில் உப்பு போட்டுக்கிறோம்க்காக சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற 4 உருளைக்கிழங்கு க்யூபாக குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 உருளைக்கிழங்கையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணுங்கள். 50% வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க போகிறோம். இதே அமௌண்ட், ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு நான் வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இஃப் இட் இஸ் பெங்களூர் தக்காளி 1-2 கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இதே நாட்டு தக்காளினா தயவு செய்து கம்மியாக சேர்த்துக்கோங்க நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு. அப்புறம் புளிப்பு உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும். இதை அரைச்சி காட்டுறேன். இப்போது நான் வெங்காயத்தை விழுத அரைச்சிட்டேன். அதே மாதிரி என்னோடய உருளைக்கிழங்கும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு பாயில் பண்ணியாச்சு. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். அது நடுவில் நான் காலிஃப்ளவரையும் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஆலு கோபி இது ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக காலிஃப்ளவர் பீசஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். ஜஸ்ட்டு ஒரு கோட்டிங் வர அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. நீங்கள் ரொம்ப கிறிஸ்பாலாம் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரேவியே உள்ளே போகாது. இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். நான் அடுத்த பேட்ச் ஆஃப் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கையும் இதே அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஒரு பெரிய பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பிடிக்கலன்னா அது கூட சேர்க்க வேண்டாம். 2 கிராம்பு இதை சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்க போகிறோம். சோம்பு வேண்டானாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். வெயிட் பண்ணலாம். சிம்மில் வச்சுக்கோங்க போதுமே. இப்போது நம்மளோட எல்லா ட்ரை கரம் மசாலா பொருட்களும் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 4 வெங்காயம் அதை சேர்த்துக்க போகிறோம். நல்லா குக் ஆகணும். ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். அதுக்கு நடுவுலையே இந்த வெங்காயத்துக்கு குக் ஆகும்போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு நடுவில் நான் இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம வந்து அரைச்சி விழுதாக எடுத்துன்னு வந்துக்கலாம். நல்லா இப்போ இதுக்கு மேலே பெருசாகவே வச்சுக்கோங்க. அடுப்பை பெருசாக வச்சு குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகட்டும். அதுக்கு நடுவில் நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓரளவுக்கு இப்போ நான் இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம இப்போ தக்காளியும் சேர்த்துன்றலாம். கலர் பாருங்கள், கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா வெங்காயம். இப்போது நான் இதில் தக்காளியை சேர்த்துன்ற போகிறேன். தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் டீட்டெயில்டு ரெசிபி தான். ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். நான், சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா, அப்புறம் வந்து கீ ரைஸ், அப்புறம் புலாவ், பிளெயின் ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஒரு நார்த் இந்தியன் கிரேவி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துட்டு
துளி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். தக்காளி போட்டோடனே அது தெறிக்க ஆரம்பிச்சிடும். மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துக்கிறேன், வேணும்னா சேர்த்துக்கலாம். சிம் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு. அதுக்கு நடுவில் நான் வந்து மிக்சியை லைட்டாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சியில் அதையும் நல்லா க்ளீன் பண்ணி அதில் சேர்த்துட்டுலாம். எனக்கு இந்த மேஜிக் புல்லட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கிரைண்ட் பண்ணுறது எல்லாமே. நான் வந்து குழந்தைக்காக வாங்கினேன். ஆக்சுவலி குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னா தனியாக மிக்ஸி வச்சுக்கலாமே, நம்மளோட ஜார்லாம் யூஸ் பண்ண வேண்டாமேன்னு. அவளுக்கு இப்போது நான் வந்து நார்மல் ஃபுட்டே கொடுக்க ஆரம்பித்ததுனால நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மிக்ஸியை. மேஜிக் புல்லட் பிளெண்டரை ரொம்ப சூப்பராக இருக்கு. நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுது. 1800 என்னமோ தான். நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு ரேட் சரியாக தெரியல. அதேமாதிரி இந்த பேனும் நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஹோம் சென்டரோட வெப்சைட்லேயே வாங்கினேன். நடுவில் லாக்டவுன் அது இதுன்னு வந்து இதுக்கு வந்து லிட்டு கிடையாது, வெறும் இந்த பேன் மட்டும்தான். நடுவில் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த பேன் வந்து சேர்ந்தது. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது இது நல்ல எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு அந்த தக்காளி வெங்காயம் விழுது வந்து குக் ஆகட்டும். மிக்ஸி ஜார்லேயே ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த மேஜிக் புல்லட் வந்து என்ன மாதிரி சின்ன கிச்சன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி குட்டி புல்லட் மிக்சர்லாம், ஏன்னா இடம் நிறையா சேவ் பண்ணலாம் நம்ம. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நான் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா தக்காளி இல்லையா. இப்போது இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்க போகிறோம். மறுபடியும் இதை மூடி வச்சு தான் குக் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்க்குறேன். என்னோடது டீக்காலால், ஸோ காரம் ஜாஸ்தியாக இருக்கும். 1/2 டீஸ்பூனே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். நீங்கள் கிச்சன் கிங் மசாலான்னு ஒன்று கிடைக்கும், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு எல்லாமே நம்மளோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அப்புறம் உப்பு நம்ம கம்மியாக தானே போட்டிருந்தோம், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மேபி 1/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் நம்ம காரப்பொடி இல்லையா, அதுக்கு 1 டீஸ்பூன் தனியா அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் ரோஸ்டட் ஜீரா பவுடர் சேர்த்துக்க போகிறோம். எல்லா நார்த் இந்தியன் கிரேவிஸ்க்குமே நீங்கள் ரோஸ்டட் ஜீரா பவுடர் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்கிட்ட 1 டீஸ்பூன் இருந்தது, நாளைக்கு திருப்பி ரோஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த அளவுக்கு இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த கிரேவி வந்து நமக்கு நல்லா எவ்வளோ தண்ணியாக இருந்தது இல்லையா, நல்லா திக்காக குக் ஆகிடுச்சு. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். இந்த பாத்திரத்தோட அட்வான்டேஜ் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கம்மியாக எண்ணெய் செலவு பண்ணாலே போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து உட்டன் ஸ்பேச்சுலாஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லை சிலிக்கான் ஸ்பேச்சுலாஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம எவர் சில்வர் ஸ்பேச்சுலாஸ் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இது நல்லா திக்காகிடுச்சு இல்லையா. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். எல்லா நார்த் இந்தியன் கிரேவி, எனி கிரேவி வித் தக்காளி நம்ம வந்து கொஞ்சம் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா இந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணிடும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து இங்கே இந்த கேஷ்யூவை பாயில் பண்ணி கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கேஷ்யூ அரைச்சதையும் அதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா திருப்பி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஆலு கோபி மசாலா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த கிரேவி. கண்டிப்பாக என்னடா இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் உங்களை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை வந்து பாராட்டுவாங்க. இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு தனி கலர் கொடுக்கும், ஒரு பிரைட் ரெட் கலர். அது இல்லாட்டி பரவாயில்ல, நான் என்கிட்டையும் அது இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ நல்ல ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர் சேர்த்துட்டு நல்ல இந்த கிரேவியை பாயில் பண்ணி போகிறோம்.
இந்த கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம கேஷ்யூவும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால தான் நான் ஒரு 1/2 கப் ப்ளஸ் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கோம் இந்த இதில் சேர்த்து. இப்போ இது திக்காக இருக்கு இல்லையா, இந்த மூடி இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 6 minutes எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா குக் ஆகும். நம்மளோட கிரேவி இப்போ கண்டிப்பாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். ஒரு 5 minutes ஆயாச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா. இப்போது நம்ம இந்த ஆலுவையும் கோபியும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி போகிறோம். நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் அதனால தான் ரொம்ப டோஸ்ட் பண்ணல, ஏன்னா இந்த கிரேவி அப்புறம் உள்ளே இறங்கவே இறங்காது. ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் முடிச்சிங்க அப்படின்னா அந்த ரிச் டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. இது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இதில் சேர்க்க வேண்டியது ஃப்ரெஷ் க்ரீம். என்ன கேட்டால் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் அவர் விருப்பம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சண்டே ஜாலியாக ஃபேமிலியோடு நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த உடனே அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த நார்த் இந்தியன் கிரேவி ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கும்போது ஒரு ஆரஞ்சு ஷேட் வரும். அது இப்போ வந்திருக்கும் பாருங்கள். அது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம க்ரீம் சேர்த்த உடனே வந்துடும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஐட்டம், நார்த் இந்தியன் கிரேவிக்கான ஐட்டம். கண்டுபிடிங்க. எஸ், நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்களே. சரி, ஜவா டேபிள் ஸ்பூன் ஆஃப் கஸ்தூரி மேத்தி. நல்லா கையில் கசக்கி உள்ளுக்குள்ளே அவனை போட்டு நல்லா ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணும் தண்ணியாக வச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான், அதாவது கிரேவியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா நான்லாம் வந்து நானை விட கிரேவி நிறையா தொட்டு சாப்பிட்றவங்க நாங்கள்லாம். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணுறேன். வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அப்பா, ஆனால் டீட்டெயில்டு ரெசிபி, பட் ஆனால் ஒரு டேஸ்ட் கொண்டு வரணும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நம்ம பாராட்டு வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து சிரமப்படுத்து பண்ணினா தான் வரும். வித் லவ் பண்ணால் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இல்லையா, அதே தான். எஸ், ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நான் நானோட சர்வ் பண்ணுறச்ச உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆலு கோபி மசாலா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். செம்ம வாசனையாக அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் இந்த ஆலு கோபி மசாலாவை பார்க்கும்போதே வருது. ஏன்னா நமக்கு ரிச்சாக க்ரீமெல்லாம் சேர்த்து கேஷ்யூலாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.